ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சிவா. நம்ம சிவாரோன் டிவியில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய திரைப்படம் கேம் சேஞ்சர்ஸ். பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் டைரக்ஷனில் இந்த படம் வந்து வெளிவந்திருக்கு. ஸோ தில்ராஜை பற்றி உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். பாட்டு இருக்குது, சாங் இருக்குது, ஃபைட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாரிசு ஆடியோ லான்ச்சில் கலக்கியிருப்பார். ஸோ அந்த தில்ராஜுடைய தயாரிப்பில் தெலுங்கில் வந்து ராம் சரண் வந்து நடிச்சிருக்கார். ஐ மீன் சங்கருடைய இயக்கத்தில் நடிச்சிருக்காரு. இந்தியன் 2 வந்து பயங்கரமாக ரோஸ்ட் ஆகிருக்கு. ஸோ அந்த ஒரு கூட்டணியில் வந்து இப்போ வந்து கேம் சேஞ்சர் ரிலீஸ் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 3.5 ஆண்டுகளாக சங்கர் வந்து இந்த படத்தை எடுத்திருக்காரு. இவருடைய காம்போவில் வந்து மியூசிக் டைரக்டர் வந்து ஏஆர் ரஹ்மான், ஹாரிஸ் ஜெயராஜ், அடுத்து வந்து அனிருத் தவிர்த்து இப்போ வந்து இவரோட சிசிய பிள்ளைன்னே நம்ம சொல்லலாம், தமனுடைய இசையில் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. 5 பாடல்கள் இருக்குது. இந்த படத்தை வந்து எல்லாருமே ரோஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. எதனால் இந்த படத்தை ரோஸ்ட் பண்ணுறாங்கன்னு எனக்கு புரியல. ஸோ ஒரு படத்தை வந்து படமாக பார்க்கணும். ஒரு பர்டிகுலராக ஒரு இயக்குனர் மேலே வந்து அப்படி என்ன வன்மங்கிறது எனக்கு தெரியல. உண்மையாக சொல்லப்போனால் நான் கேம் சேஞ்சர் படத்தை பார்த்தேன். ஒரு மூவியாக பார்க்கும்போது எந்த ஒரு இயக்குனருமே அவருடைய பழைய படங்களை தழுவி தான் படத்தை எடுப்பாங்களே தவிர, புதுசாக அவங்க வந்து ஒரு மேக்கிங் ஸ்டைலில் அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குது. இப்போ பாலா வந்து வணங்கான் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். பிதாமன் விக்ரமுடைய ஸ்டைலில் தான் அருண் விஜய் வந்து கொண்டு வந்திருக்காரு. அதுக்காக வந்து வணங்கான் வந்துட்டு சரியில்லை அப்படின்னு சொல்லிட முடியுமா? ஸோ என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேம் சேஞ்சர் வந்துட்டு ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு மூவிங்க. என்டர்டெயின்மெண்ட் அவ்வளோ பிரகாசமாக இருக்குது. 5 பாட்டு இருக்குது, ஃபைட் இருக்குது. அதோட பார்த்தீங்கன்னா எஸ்.ஜே. சூர்யா மிரட்டியிருக்காரு வில்லன் ரோலில். இதுக்கு மேலே என்ன வேணும்? எதுக்காக வந்து இந்த படத்தை வந்து நெகட்டிவாக சோசியல் மீடியாவில் எல்லாருமே இந்த படத்தை வந்து நெகட்டிவாகவே ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கான ரீசன் என்னங்கிறது எனக்கு தெரியல. ஸோ நீங்கள் வந்து உங்கள் ஃபேமிலியோடு போயிட்டு இந்த படத்தை வந்து பார்க்கலாம். ஏன்னா தெலுங்கு படம் அப்படிங்கிறத தாண்டி தமிழில் வந்து மெனக்கட்டு நிறைய அந்த ஒரு ரீஒர்க்கை வந்து சங்கர் பண்ணியிருக்காரு. ஸோ படம் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து இன்ட்ரோல் பிளாக் வேறு லெவலில் வெறித்தனமாக இருந்துச்சுங்க. அந்த ஒரு ட்விஸ்ட் வந்து யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ கிளைமேக்ஸ் வரைக்கும் வில்லனை அப் பண்ணி ஹீரோ டவுன் ஆகி திரும்பவும் வில்லன் டவுன் ஆகி ஹீரோ அப் ஆகக்கூடிய காட்சியெல்லாம் நிறைய இருக்குது. ஸோ அபத்தமான சீன்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. கேஜிஎஃப்ல மட்டும் என்னங்க, ஒரு பிரைம் மினிஸ்டர் வந்து போய் டைரெக்டாக வந்து அவர் மீட் பண்ணுற மாதிரியான ஷார்ட்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. ஐ மீன் பார்லிமெண்ட்டில் மீட் பண்ணுற மாதிரியான ஒரு ஷார்ட்டெல்லாம் வச்சுருப்பாங்க. அதை மட்டும் எப்படி ஏற்றுக்கிட்டீங்க? ஸோ நம்ம தமிழில் ஒரு இயக்குனர் வந்து எடுத்தால் மட்டும் ஏன் இப்படி நெகட்டிவிட்டியாக ஸ்ப்ரெட் பண்ணுறாங்கன்னு எனக்கு புரியல. ஸோ இந்த படம் எனக்கு தெரிஞ்சு நல்லா இருக்குங்க. நீங்கள் ஃபேமிலியோடு போய் பாருங்கள். நன்றி, வணக்கம்.